இப்பதிவினை பார்க்கும் தங்களுக்கு வணக்கம். சிவன் முருகன் வழிபாடுகளில் நெற்றியில் திருநீறு பூசப்படுவதைப் போல பெருமாள் வழிபாடுகளில் நெற்றியில் நாமம் இடப்படுகிறது. நாமக்கட்டி நாமத்திற்கு பயன்படுவதோடு இல்லாமல் இதில் சில மருத்துவ குணங்களும் அடங்கி உள்ளது. நாமக்கட்டியால் தினமும் நாமம் இடுவதால் கால்சியம், இரத்த ஓட்ட அமைப்பு, மூளை செயல்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, இதய கட்டுப்பாடு என பலவற்றிற்கு உதவுவதாக சொல்லப்படுகிறது. நாமக்கட்டியை தயாரிக்கும் முறை. நாமக்கட்டி தயாரிக்க தேவைப்படும் மண்ணை பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு அதனை நன்கு அரைத்து பவுடராக்கி தண்ணீரில் கலந்து சில நாட்கள் தொட்டிகளில் வைத்திருப்பார்கள். அது தெளிந்து கழிவுகள் கீழே தங்கிவிடும். மேலே இருக்கும் பாலை மட்டும் பிரித்து தொட்டிகளில் ஊற்றி வைத்தால் நாமக்கட்டி தயாரிப்புக்கு உகந்த மண் கிடைத்துவிடும். அதனை வெயிலில் பதப்படுத்தி காய வைத்து நாமக்கட்டி தயாரிப்புக்கான பக்குவத்தோடு கொண்டு வந்து பின் சிறு சிறு வில்லைகளாக தயாரிக்கப்படுகிறது. இதில் உள்ள சிலிக்கானே வெண்மை நிறத்துக்கு காரணம். தற்காலத்தில் பல வண்ணங்களில் தயாரித்தும் விற்பனை செய்யப்படுகிறது. இது தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தயாரிக்கப்படுகிறது. நாமக்கட்டியின் பயன்கள். அதிக பாக்டீரியாக்கள் தொப்புளில் சேரும். இந்த பாக்டீரியாக்கள் சேர வியர்வை மற்றும் அழுக்குகள் காரணம். இதனால் தொப்புளில் வலி, வீக்கம் வரலாம், கூச்ச உணர்வு உண்டாகலாம், துர்நாற்றம் வரலாம், சிலருக்கு பசை போன்று வெளியேறலாம். இவைகள் தொற்றின் அறிகுறிகளாகும். இதற்கு நாமக்கட்டியை தொப்புளை சுற்றி பூசி வர நல்ல பலன் கிடைக்கும். தொண்டைக்கட்டு, தொண்டை வலி இவற்றிற்கு நாமக்கட்டியை குழைத்து தொண்டை பகுதியில் தடவி வர குணமாகும். பிரசவத்திற்கு பின் பெண்களுக்கு உண்டாகும் தோல் பிரச்சனைகளுக்கு நாமக்கட்டியுடன் சந்தனம் கலந்து தோலில் பூசி வர நல்ல பலன் கிடைக்கும். உடல் உஷ்ணத்தால் ஏற்படும் வயிற்று வலி, வயிற்றுக் கோளாறுகள், மலச்சிக்கல் இவற்றிற்கு நாமக்கட்டியை தண்ணீரில் குழைத்து வயிற்று மேல் பகுதியில் பூசி வர குணமாகும். உடல் குளிர்ச்சி அடையும். முகத்தில் உண்டாகும் பருக்கள், கொப்பளங்கள், கருமை நிற திட்டுக்கள் இவற்றிற்கு பன்னீரில் நாமக்கட்டியை குழைத்து பூசி உலர்ந்த பின் குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவி வர குணமாகும். வறட்சியால் முகத்தில் காணப்படும் சுருக்கங்கள் மறையும். நீண்ட நேரம் முகம் குளிர்ச்சியாக இருக்கும். கைகால் மூட்டு பகுதிகளில் ஏற்படும் வீக்கம், இரத்தக்கட்டிற்கு இரவில் நாமக்கட்டியை தண்ணீரில் குழைத்து வீக்கம், இரத்தக்கட்டு உள்ள பகுதிகளில் பூசி காலையில் வெந்நீரில் கழுவி வர குணமாகும். சிலருக்கு வயிற்று இழுத்து பிடிப்பது போல வலி உண்டாகும். வாயு பிடிப்பு அதிகமானாலும் இந்த அறிகுறி உண்டாகும். இதற்கு நாமக்கட்டியை குழைத்து பூசி வர நல்ல தீர்வு கிடைக்கும். சைனஸ் பிரச்சனை உள்ளவர்களுக்கு மஞ்சளுடன் நாமக்கட்டியை கலந்து நெற்றி மற்றும் மூக்கின் இருபுறங்களிலும் பூசினால் சைனஸ் குறையும். இது எங்களது அனுபவத்தை கண்டது. சிறுநீரக கல் பிரச்சனைகளுக்கு வலி வரும் பகுதியில் நாமக்கட்டியை பூசி வர கல் உடைந்து விடும் என சொல்லப்படுகிறது. கண் வீக்கம், கண் கட்டி ஏற்பட்டால் இதற்கு நாமக்கட்டியை குழைத்து பூச குணமாகும். இது வழக்கத்தில் உள்ளது. குழந்தைகள் உடம்பில் உஷ்ணத்தால் சொறி போன்ற தோல் பிரச்சனைகள் ஏற்பட்டால் நாமக்கட்டி சந்தனம் கலந்து பூச குணமாகும். சிலர் நாமக்கட்டியை பன்னீரில் குழைத்து பேஸ் பேக்காகவும் பயன்படுத்துகிறார்கள். இதுவரை நமக்கு தெரிந்த குறைந்த விலையுள்ள நாமக்கட்டியின் பிற நன்மைகள் பற்றி பார்த்தோம். வீட்டில் இருக்க வேண்டிய பொருட்களில் அதுவும் ஒன்று என புரிந்து கொண்டோம். தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கு வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க நலமுடன்.